Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணையில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தடுப்பணை கட்டி ஓராண்டு கூட ஆகாத நிலையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம், விவரம் என்ன சொல்லுங்க? நிச்சயமாக மஞ்சுளா, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலான விவசாயிகள் விவசாயத்தை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். அவ்வாறு உள்ள இந்த மணவாளநல்லூர், எருமனூர், கோமங்கலம், பரவலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த விவசாயம் செய்வதற்கான இந்த நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து போனதாலும் விவசாயத்திற்கு தேவையான நீர்ப்பாசனம் போதிய அளவு இல்லாத காரணத்தினாலும் இந்த மணவாளநல்லூர் கிராமத்தின் வழியாக செல்லக்கூடிய மணிமுத்தாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு இந்த தமிழக அரசின் நீர்வளத்துறை சார்பில் 25 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு ஆற்றின் குறுக்கே ஒரு புதிதாக தடுப்பணை கட்டி முடிக்கப்பட்டது. அவ்வாறு கட்டப்பட்ட இந்த தடுப்பணையானது ஓராண்டு கூட முழுமையாக நிறைவேறாத நிலையில் தற்போது பெய்து வரும் இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக அந்த ஓடை பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய வெள்ளம், இந்த வாய்க்கால்களில் இருந்து வெளியேறக்கூடிய வெள்ளம் மற்றும் இந்த கோமுகி அணையில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் என அனைத்தும் ஒன்று சேர்ந்து தற்போது மணிமுத்தாற்றில் ஒரு குறைந்த அளவே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவ்வாறு இந்த மணிமுத்தாற்றில் குறைந்த அளவு வெள்ளம் வரும் சூழலில் அந்த வெள்ளத்தை கூட தாங்க முடியாமல் அந்த மணவாளநல்லூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணையில் தற்போது விரிசல் அடைந்தும் அந்த சிமெண்ட் காரைகள் பேருந்தும் சேதமாகி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆற்றின் கரைகளை பலப்படுத்துகிறோம் என்று கூறி தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதால் மழை நீரில் இந்த கரைகள் இந்த ஆற்றின் கரைகள் எல்லாம் முற்றிலுமாக கரைந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் இந்த ஆற்றின் கரைகளை தற்போது நிலவி வருகிறது. அதாவது விவசாயிகளுக்காக தடுப்பணை கட்டுகிறோம் என்று கூறிவிட்டு கட்டப்பட்ட தடுப்பணை என்பது முற்றிலுமாக சேதமடைந்தும் விரிசலடைந்து வருவதாகவும் தரமற்ற முறையில் இந்த தடுப்பணை கட்டப்பட்டு இருக்கலாம் எனவும், அதாவது மக்களின் வரிப்பணம் வீணாகி வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதாவது சுமார் 25 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த தடுப்பணை சேதமாகி வருவதை இந்த ஸ்டாலின் அரசின் நீர்வளத்துறை அதிகாரிகள், மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு இந்த சேதமாகி வரும் அந்த தடுப்பணையை சீரமைக்க வேண்டும் எனவும், மேலும் அதிக அளவில் தண்ணீர் வந்தால் இந்த தடுப்பணையின் நிலை என்ன ஆகும் என்ற ஒரு கேள்விக்குறி எழும்புவதால் இந்த தரமற்ற முறையில் தடுப்பணையை கட்டிய அந்த ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் ஒரு முக்கிய கோரிக்கையாக உள்ளது. மஞ்சுளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி.